ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் கோதுமை தோசை தான் சுட போகிறேன். கோதுமை மாவு கரைச்சி எடுத்தாச்சு. தோசை வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். தோசை சுட்டு ஃபஸ்ட்டு எங்கள் மாமனார் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க. நீங்கள் எல்லோரும் நைட் சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தோசைக்கு இன்றைக்கி சட்னியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. காலைல வச்ச குழம்பு தாங்க. காலைல இன்றைக்கி தட்டாம்பயிறு குழம்பு வச்சேன்ல, அந்த குழம்பு தான் நைட்டுக்கு தோசைக்குமே சூப்பராக இருக்கும். வச்சு இன்றைக்கி அதான் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி காலையில் என்ன யோசனையில் இருந்தேன், என்ன டென்ஷனில் இருந்தேனே தெரியல. பாப்பா ஸ்கூலில் பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் வந்து 2 டைப் ஆஃப் யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து மண்டே, வெனஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே வந்து போடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து தேர்ஸ்டேவும் டியூஸ்டேவும் போடுற மாதிரி இருக்கும். நான் மறந்தாக்கில் என்ன யோசனையில் இருந்தேனே தெரியல. பாப்பா டியூஸ்டே போட்டு போன யூனிஃபார்மு ஈவினிங் வந்ததுமே நான் வந்து அதை வாஷ் பண்ணி போட்டுட்டேன்னா மார்னிங் எழுந்திரிச்சு தெரியவே இல்லை, எனக்கு ஞாபகமே இல்லை. மறுபடியும் அதே மாதிரி இன்றைக்கி காலையிலையுமே அதே யூனிஃபார்மை வந்து இன்றைக்கி போட்டு விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து க்ரீன் கலர் யூனிஃபார்ம் தான் போடணும். நான் மறந்தாக்கில் ஆரஞ்சு கலர் யூனிஃபார்மும் போட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி இன்னும் நாளைக்குமேவும் அந்த யூனிஃபார்ம் தான் போடணும். நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஞாபகமே இல்லை. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா இன்றைக்கி வந்து க்ரீன் யூனிஃபார்ம் தான் போடணும், நீங்கள் இதை போட்டு விட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியுது. ஸ்கூலுக்கு போனப்போ கூட எனக்கு தெரியல. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து அவள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சாச்சோ, இந்த அளவுக்கு நம்ம யோசனை இல்லாமல் இருந்துட்டோமே, அப்படி எப்படி மறந்தோம், அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி என்னையவே யோசிக்க வச்சிட்டா பாப்பா. அப்புறம் என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஈவினிங்குமே வந்ததுமே அலசி காய போட்டு வச்சுருக்கிறேன். காலையில் மறுபடியும் இதே யூனிஃபார்ம் பாப்பாவுக்கு போட்டு விடணும். சாரிடா தங்கன்னு சொல்லியிருக்கேன் பாப்பாக்கிட்ட. மறுபடி நாளைக்குலேருந்து கரெக்டாக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். தோசை சுட்டு நான் தான் போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அவங்க தாத்தாவுக்கு வந்து குழம்பு வேணும் அப்படின்றதுனால பாப்பா வந்து தோசை வாங்கிட்டு குழம்பு வாங்கிட்டு போகிறா. அப்புறம் குட்டி பாப்பா கையிலையுமே தோசை சுட்டு இப்படி கொடுத்து விட்டுருவேன். அவளுமே ஓரளவுக்கு கொண்டு போவாள். நான் சுட்டு விட்டுருக்கும்போது பிள்ளைங்க 2 பேரையும் கூப்பிட்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லுவேன். அவங்க டாடி சாப்பிட்டாலும் சரி, அவங்க தாத்தா சாப்பிட்டாலும் சரி, நான் கரண்டிலேயே கொடுத்து விடுவேன். கொண்டு போவாங்க. அவங்களுக்கும் அது ஒரு விளையாட்டு மாதிரி தானே இருக்கும். கையில் மட்டும் சுட்டுக்கூடக்கூடாது சொல்லி பத்திரமா கொண்டு போகணும்னு சொல்லி மட்டும் கொடுத்து விடுவேங்க. நீங்கள் தோசை சுடும்போது இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க டேடி ஊரில் இருக்கிறதுனால எனக்கும் மாமாவுக்கும் மட்டும்தான் தோசை சுடணும். அதனால் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது. இப்போ எனக்கு இருக்கிற மாவில் எனக்கு ஒரு 3 தோசை வந்து சுட்டுட்டு வந்துட்டேன். அந்த ஒரு குட்டி தோசையை பாப்பாவுக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தா பாப்பா. நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லதும் எனக்கு வந்து குழம்பு ஊற்றுறேன்னு சொல்லிட்டு வந்து எப்படி செய்கிறா பாருங்கள். இதுதான் என் குட்டி பொண்ணு. அப்புறம் அவளுமே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் எடுத்து டேஸ்ட்டு பார்த்தா வாயில் வச்சனே எப்படின்னு செஞ்சாலும் தெரியல, கீழே போட்டு எந்திச்சு ஓடியே போயிட்டா. அவ்வளோதாங்க இன்றைக்கி நைட்டு சாப்பாடு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.